பல வருடங்களுக்கு முன்னால் ஒரு கிராமத்தில் நந்து என்ற பிராமணன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய பிரதான தொழில் விவசாயம். நண்டை பார்த்து வியந்தனர். ஆமாம், அதற்கென்ன? எனக்கு அவனுடைய கண்களை தின்ன வேண்டும். இது என் நெடுநாளைய கனவு. அது எப்படி சாத்தியமாகும்? நம்மால் முடியாவிட்டால் நமது நண்பனை நமக்காக செய்ய சொல்வோம். யார் அது? உனக்கு வயலில் வாழும் பெரிய நாகத்தை பற்றி தெரியாதா? அது எப்படி எனக்கு உதவி செய்யும்? நான் அதற்கு நல்ல உணவளித்து அதனுடன் நட்பு பாராட்டுகிறேன். அதனை பிறகு பயன்படுத்திக் கொள்வோம். நல்ல யோசனை. மறுநாள் ஆண் கழுகு கருநாகத்தை நாடி போனது. என்ன ஆச்சரியம்! எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறாய்? என் மனைவி இந்த மீன்களை உனக்கு கொடுக்க சொன்னாள். நன்றாக இருக்கிறது. அற்புதம். நாளடைவில் நாகமும் கழுகும் ஆப்த நண்பர்களாயினர். இதற்கிடையில் நந்துவின் வயலில் பயிர்கள் உயர்ந்து வளர்ந்தன. நண்பர்களே, நன்கு விளைந்திருக்கும் நம் பயிர்களை பாருங்கள். உங்களுடைய அருமையான நண்டு கூட இந்த நாட்களில் பெரிதாகிவிட்டது. ஒரு நாள் நாகமும் கழுகும் பேசிக் கொண்டிருந்தன. நீ எனக்கு நிறைய உதவிகளை செய்திருக்கிறாய். எனக்கு பதிலுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது. செய்வாயா? சொல், உனக்கு என்ன வேண்டும்? என் மனைவிக்கு அந்த வயலின் சொந்தக்காரனின் கண்களை தின்ன ஆவலாக இருக்கிறதாம். நீ அவனை கடித்தால் நான் அவன் கண்களை பிடுங்கி விடுவேன். சரியா? அது சுலபம். நாளை நான் அதை செய்கிறேன். அவன் வேலையாட்கள் வரும் முன்பே அதிகாலையில் வந்து விடுவான். மறுநாள் நந்து குட்டைக்கு வந்து தன் நண்டை எடுத்துக்கொண்டு அதனை தன் மேல் துண்டில் மூடியபடி நடக்க ஆரம்பித்தான். சிறிது நொடிகளுக்கு பிறகு நாகம் வந்து அவனை கடித்தது. நந்து மயங்கி விழுந்தான்.
உடனடியாக கழுகு அவன் மார்பின் மீது கண்களை பிடுங்க தயாராக இருந்தது. நண்டு நந்துவின் மேல் துண்டிலிருந்து வெளிவந்தது. அட, என் நண்பன் ஆபத்தில் இருக்கிறான். நான் அவனை காப்பாற்ற வேண்டும். தன் முழு பலத்துடன் கழுகின் கழுத்தை தன்னுடைய கால்களால் பிடித்துக் கொண்டது. நண்பனே, எங்கே இருக்கிறாய்? எனக்கு உதவி செய். நாகம் சம்பவ இடத்திற்கு விரைந்தது. ஆனால் நண்டு நாகத்தை தன்னுடைய மற்ற கால்களால் இறுக்கி பிடித்தது. நண்டே, நீ பாம்பையோ கழுகையோ உணவாக உட்கொள்வதில்லையே, பிறகு ஏன் எங்களை பிடிக்கிறாய்? நீ கடித்த அந்த மனிதன் என் நண்பன், என்னை காத்தவன். உங்களிடமிருந்து நான் அவனை காப்பாற்ற வேண்டும். நாகத்திற்கு நண்டை முட்டாளாக்க ஒரு யோசனை தோன்றியது. உனக்கு இவனை பற்றிய அக்கறை இருந்தால் என்னை விடுவித்து விடு. நான் அவன் உடம்பிலிருந்து விஷத்தை எடுத்து விடுகிறேன். விஷம் எவ்வளவு வேகமாக பரவும் என்று உனக்கு தெரியாதா? இவன் என்னை ஏமாற்ற பார்க்கிறான். சரி, நான் என் பிடியை தளர்த்துகிறேன். அதனால் நீ நகர்ந்த நஞ்சை எடுத்து விடு. ஆனால் நீ என்னை முட்டாளாக நினைத்தால் உன் கழுகு நண்பன் அந்தனுடைய கொல்லப்படுவான். நண்டு தன் பிடியை சிறிதே தளர்த்தியதும் நாகம் நந்துவின் உடலில் இருந்து நஞ்சை உறிஞ்சி எடுத்தது. நந்து கண் விழித்தான். என் நண்பன் பிழைத்து விட்டான். விஷம் வெளியேறிவிட்டது. ஆனால் என்னால் இந்த 2 திருடர்களையும் நம்ப முடியாதே. நாகத்தையும் கழுகையும் நண்டு ஒரு சேர கொன்றது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பெண் கழுகு அங்கிருந்து பறந்து போனது. அந்த சமயம் பணியாட்கள் வயலுக்கு வந்தார்கள். என்ன நடந்தது எஜமான்? நாகம் என்னை தீண்டியது. கழுகு என் கண்களை பிடுங்கிக் கொண்டு போக இருந்தது. ஆனால் என் நண்டு நண்பன் என்னை காப்பாற்றி விட்டான். உண்மையிலே இவன் உயர்ந்த நண்பன். நந்து நண்பனை கொஞ்சி அதற்கு முத்தமிட்டான்.